Hello friends, welcome to Edka Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சீ ஃபுட்டான கடம்பா வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போறோம். கடம்பாவை சில இடத்துல கனவான்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஸ்குவாட் ஃபிஷ். இத வச்சு தான் இன்னைக்கு நம்ம போண்டா போட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோவும் நீங்க கண்டினியூஸா பார்க்க முடியும். கனவா போண்டா செய்கிறதுக்காக கனவாவை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். கனவாவை நம்ம அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இப்போ இதில் நம்ம என்னென்ன திங்ஸ் ஆட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அரைக்கிறதுக்காக வெங்காயம், தேங்காய், உடச்சக்கல்ல, பூண்டை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். கனவா கூட நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலேயே அரைச்சது. 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு பிஞ்ச் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சுருக்கேன். சட்டி ஹீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். போண்டாக்கு போடுற மாதிரி மாவு எடுத்து போட்டுக்கலாம். என்ன ஹீட் ஆகிடுச்சு, நான் உள்ளே போட்டுக்கிறேன். போட்டதுன்னு பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இதை பரட்டி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சாப்பிடலாம். கடப்பால குழம்பு தொக்கு பண்ணுறதை விட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கடம்பாவை மென்று சாப்பிட கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கடப்பாவை பொறுத்த வரைக்கும் மீன் மாதிரி சாஃப்டாக இருக்காது. அதனால போண்டா மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா போண்டாவையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். நம்மளோட கடம்பா போண்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இறால் வடையும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. இப்போ கொரோனா வைரஸ் அதிகமாக பரவிட்டே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தாலும் மாஸ்க் போட்டுட்டு சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடிக்கடி ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். Stay home, stay safe, keep support us. Thanks for watching.